கரூரில் நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் சாய கழிவுகள் கலந்த நீரை பாட்டிலில் கொண்டு வந்த விவசாயிகள் நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட்டனர். கரூரில் செயல்பட்டு வரும் சாய பட்டறைகள் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றுவதால் நிலத்தடி நீர் பாதிப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் அருகே கோழிப்பண்ணை ஊழியர்கள் இருவரது கண்ணில் மிளகாய் பொடி தூவி 14 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 26ஆம் தேதி நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பெங்களூர் சிவாஜி நகரை சேர்ந்த சையத், இம்ரான், அஹ்மத் கான், தன்வீர் அகமது, சபீர் கான் ஆகியோர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 50% கூலி உயர்வு கோரி திருநெல்வேலி பித்தளை பாத்திர தொழிலாளர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்தம் நடத்தி வரும் நிலையில் 4வது கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு உரிமையாளர்கள் வராததால் சம்மன் அனுப்ப தொழிலாளர் நலத்துறை உத்தரவிட்டுள்ளது. பித்தளை பாத்திர பட்டறைகளில் பணிபுரிந்து வரும் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் அருகே 2வது திருமணம் செய்து கொண்ட கணவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். வரதட்சணை கொடுமையால் வள்ளிமாடன் வலசையைச் சேர்ந்த ரேவதி என்பவரை அவரது கணவர் பிரிந்து வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் அவரது கணவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். சேலம் மாமன்றத்தின் மாதாந்திர கூட்டம் மேயர் சவுண்டப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுகவினர் பல பகுதிகளில் சாலைகள் மோசமாக உள்ளதாக குற்றம் சாட்டினர். இதனிடையே மக்கள் பிரச்சினை பற்றி பேச அனுமதி மறுப்பதாக கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தொடர்ந்து எரிந்து வரும் தீயால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குப்பை கிடங்கில் பற்றிய தீயை விரைந்து அணைக்க தீயணைப்பு துறையினர் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசுக்கு ஏற்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையை போக்க கோவையில் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் பெரியார் மணியை காவல்துறையினர் கைது செய்தனர். கிணத்தக்கடவு பகுதி அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா பொருட்கள் வழங்கப்படவில்லை. எனவே இதை கண்டித்து அரசுக்கு நிதி திரட்டி தருவதாக கூறி கோவையில் பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாநகர பகுதியில் இயக்கப்படும் மினி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ரவிக்குமாரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி ஆய்வு நடத்தப்பட்டதில் அதிக கட்டணம் வசூலித்த 25க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த செம்பேரியில் உள்ள கங்கை மாரியம்மன் கோவில் உண்டியலை மர்ம நபர்கள் உடைத்து அதிலிருந்த நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். பூசாரி அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் பன்றி வளர்க்க மாநகராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ள நிலையில் தடையை மீறி கைலாசபுரம், சிந்து பூந்துரை, மீனாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் வளர்க்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர்.